உன்னத வல்லமையை தேவா எமக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. உன்னத வல்லமையை தேவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே. அடிமை விலங்குகள் தகர்ந்திடவே அக்கினி ஆவியை ஈந்திடுமே. தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஈந்திடுமே. தடைகளும் களைகளும் எரிந்திடவே மீட்பின் ஆவியை ஈந்திடுமே. உன்னத வல்லமையை தேவா எனக்கு தாரும். பரலோக வல்லமையை இந்நேரம் ஊற்றுமையா. அன்புக்குரியவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய திரியேக தேவனின் உன்னதமான நாமத்திலே காலை வாழ்த்துதல்கள் உரித்தாகுக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளின் காலை பொழுதில் மீண்டுமாக சிம்சோனுடைய வாழ்விலே தேவனுடைய வல்லமை வந்திறங்கின போது அவனை எதிர்த்து வந்த சிங்கத்தின் வாயை கிழித்து போட்டு அதை கொன்று போட்டான் என்பதை நேற்றைய தினத்தில் நாம் தியானிக்க முடிந்தது. இந்த கால வேளையில் மீண்டுமாக ஒரு சிங்கத்தை பார்க்கிலும் பலமுள்ளவனாக ஒரு சாதாரண மனிதனை தேவன் மாற்றி அந்த சிங்கத்தினுடைய வல்லமையை முற்றிலும் இல்லாமலாக்கின அதே ஆண்டவர் எவனை விழுங்கலாமோ என்று கர்ஜித்து சீறி பாய்ந்து கொண்டிருக்கிற பொல்லாத பிசாசின் வல்லமைகளை, அவனுடைய அதிகாரங்களை, அவனுடைய ஆளுகைகளை தகர்த்தெறிந்து அவனை அழிப்பதற்காக தேவன் உங்களையும் என்னையும் ஒரு சிம்சோனாக, உங்களிலும் என்னிலும் தம்முடைய ஆவியை ஊற்றி வல்லமைப்படுத்தும்படியாக விரும்புகிறார். சிம்சோன் தேவ வல்லமையினால் தனக்கு எதிராக வந்த துஷ்ட மிருகத்தின் காரியங்களை அழித்தான். அடுத்து பார்த்திங்கன்னா, சிம்சோன் பாவத்தில் விழுந்தான், தெளிலாவின் மடியிலே படுத்து கொண்டான். தன்னுடைய தலைமயிரை கத்தரிக்க கூடாது என்கிற ரகசியத்தை அவளுக்கு சொல்லிக் கொடுத்து அதனால் அவள் அவனை நித்திரை செய்ய வைத்து அவனுடைய தலைமயிரை கத்தரித்து போட்டாள். அதன் பின்பு அவனை கொல்லுவதற்காக அவள் புது கயிற்றினால் அவனை கட்டுகிறாள். ஆனால் பாருங்கள், உன்மேல் சத்துருக்கள் வந்துவிட்டார்கள் என்று அவள் சொன்ன மாத்திரத்தில் அவன் அதை உதறி போட்டு எழுந்தான் என்று வேதம் சொல்கிறது. எப்படி அந்த காரியம்? தேவ பிள்ளையே, தேவனுடைய வல்லமை உனக்குள் இருக்கும்போது உனக்கு எதிராக எழும்புகிற எப்படிப்பட்ட கட்டுகளானாலும், எப்படிப்பட்ட உபத்திரவங்களானாலும் நீ அதை உதறி போட்டு எழுந்திருப்பதற்கு தேவன் உன்னை பலப்படுத்துகிறார், வல்லமைப்படுத்துகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளை நாம் சில பாவங்களில் விழுந்து போய் சுய சித்தங்களை விரும்பி சுயமான காரியங்களை செய்து நாம் கட்டப்பட்டு விடுவது வழக்கம். ஆனால் நாம் பெற்றிருக்கிற ஆவியானவருடைய வல்லமை, அபிஷேக வல்லமை அந்த கட்டுகளை உதறி போடுவதற்கு
உதறி தள்ளிவிட்டு எழுந்திருந்து தப்பித்து கொள்ளுவதற்கு நமக்கு உதவி செய்கிற தேவ வல்லமையாயிருக்கிறது. ஆமேன், ஹல்லேலூயா. ஒருவேளை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகள், இந்த வார்த்தைகளை கேட்கிற நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில், ஏதோ ஒரு பாவத்தில், ஏதோ ஒரு தடுமாற்றத்தில், ஏதோ ஒரு சுய திட்டத்தில் நீ தேவனிடத்தில் ஆலோசனை கேட்காமல் செய்தது நிமித்தமாய், நடந்தது நிமித்தமாய், வாழ்ந்தது நிமித்தமாய் நீ கட்டப்பட்டிருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய ஆவி உனக்குள்ளே இருக்குமானால் உன்னை கட்டுறதுக்கு எந்த கயிற்றுக்கும் வல்லமை இல்லை. கிறிஸ்துவின் அன்பின் கயிறுகள் உன்னை கட்டி இருக்குமானால் உதறி போட்டு எழுந்திருக்க தேவன் உதவி செய்ய வல்லவராயிருக்கிறார். ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள பிதாவே, இந்த கால வேளையில் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம். இந்த வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகள் ஒருவேளை ஆண்டவரே பாவத்தில் அல்லது ஏதோ ஒரு சுய சித்தத்தின்படி நடந்து செய்து தங்களை கட்டுகளுக்கு உட்படுத்தி ஆண்டவரே பாவத்தின் வல்லமையால் அல்லது உலக பழக்க வழக்கத்தின் வல்லமையால் அடிமைப்பட்டு இருக்கலாம். கர்த்தர் அவர்களை இந்த வேளையில் விடுவிக்கும்படியாக, உதறி தள்ளிவிட்டு கட்டுகளை விட்டு எழுந்திருக்கும்படியாக தேவாவியானவர் மரணத்தின் கட்டுகளிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன், துட்சண பிரவாகங்களிலிருந்து விடுதலையாக்குகிற தேவன் நம்முடைய பிள்ளைகளை விடுவித்து உதறி தள்ளி விடுவதற்கு, தூசியை உதறி தள்ளிவிட்டு எழுந்திரு என்று சொல்லியிருக்கிறீர, உதறி தள்ளிவிட்டு எழுந்திருக்கிற கிருபையை தேவன் அதிகமாய் 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 எங்களில் கட்டளையிடும். எங்களை பலப்படுத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்கேளும் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமேன். மெய்யாகவே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார், ஜெபத்தின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். நம்முடைய ஜெபத்தை தள்ளாமலும் தம்முடைய கிருபையை நம்மை விட்டு விலக்காமலும் இருக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். அன்புக்குரியவர்களே, நிச்சயமாய் உங்களை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை உதறி தள்ளிவிட்டு எழுந்திருப்பதற்கு தேவன் உங்களை வல்லமைப்படுத்தி இருக்கிறார் என்று நம்புங்கள், விசுவாசியுங்கள். உங்கள் நம்பிக்கை உங்களை வெட்கப்படுத்தாதபடி கர்த்தர் தம்முடைய வல்லமையால் உங்களுக்காக காரியங்களை செய்வதை காண்பீர்கள். God bless you. Amen.